ரிஷபராசி அன்பர்களுக்கு வார தொடக்கத்துல 23ஆம் தேதி ராசியில சந்திரன் உச்சமா வேற இருக்காரு. ஸ்தான பலம் முக்கியமுங்க. இங்க உச்சமாவும் இருக்காரு, ஒளி நிலையோட இருக்காரு, வளர்ந்துக்கிட்டு வர்றாரு, அமாவாசையை விட்டு விலகிட்டாரு. அப்ப ராசியில இருக்கும்போது நீங்க புத்துணர்ச்சியா இருப்பீங்க. ஒளிதான் ஜோதிடம். நம்ம ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். உடல்நிலை சரியில்லாட்டா கூட அன்றாடம் காய்ச்சல் இந்த மாதிரி வருதுல, அது ஒரு நிவாரணமாகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தாயாருடைய உதவிகள் கிடைக்கும். சந்திரன் தாயாரு 7ஆம் இடம் பார்க்கும். நம்மளுடைய உறவு முறைகள், குடும்பத்துல சந்தோஷங்கள் இருக்கும், ஒரு நிறைவான அமைப்பு இருக்கும். 25ஆம் தேதி 2ஆம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் இருக்காரு. நல்ல ஒரு அமைப்பு, வருமானம், போக்குவரத்துக்கு சிறப்பான அமைப்பு. அங்கே சந்திரனும் சேர்ந்து ஒளி பெறுவதனால கூடுதல் சிறப்பா இருக்குங்க. 2ஆம் பாவம் வேலை செய்யுதுங்க. ஜாதகமே செயலிழந்தவங்களுக்கு கூட சிறு வியாபாரிகளா இருந்தாலும் சரி, அன்றாடம் அப்பப்ப படி போடுறது இந்த கோல்சாரம். அப்ப வருமானத்துக்கு இந்த வாரம் எந்த குறைச்சலும் இல்லைன்னு உறுதியா சொல்லிடலாம். வார இறுதியில 3ஆம் இடத்துக்கு வருவார், ஆட்சி பெறுவார். அப்ப நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றோம்ல, அது சிறக்கும். சகோதர உறவுகள், தேகத்தை சொல்லலாம். 3ஆம் இடம் ஒரு பிரச்சனை. அப்ப இந்த ரிஷபராசிக்கு நம்மளை குறிக்கிற ராசி 2ஆம் இடம், நம்மளது நம்பிக்கையை, நம்மளுடைய முயற்சியை துரிதப்படுத்தக்கூடிய 3ஆம் இடம். இதுல பூரா இந்த வாரம் ஒளி நிலையா வர்றாரு. வெகு விரைவில் ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா வர்றாருங்க. அப்ப பலவீனமான ஜாதகர்கள் கூட ஒரு லக்கணத்தை சனி சம்பந்தப்பட்டு, லக்கணத்து கோச்சாரம் இல்லை இருந்தாலும் இந்த ராசிக்காரவங்களுக்கு லக்கணம் இருக்கும்ல, அங்கே சனி சம்பந்தப்பட்ட எப்பவுமே தன்னம்பிக்கை, சூரியன் நம்பிக்கை கொடுப்பவர், ஆன்ம ஒளி, ஆன்ம எழுச்சியை கொடுப்பவர். அவநம்பிக்கை கொடுக்கறது சனிங்க. சூரியன் ஒளி, சனி இருள், எதிர்ப்பது தான். அப்ப ஒரு வருஷம் இருக்கும் பொழுது முயற்சி பலிதம் இல்லாம ஜாதகத்திலே அவருடைய குறைமை தான் நினைக்கிறோம்ல, அவங்களுக்கு கூட ஒரு வருஷ காலம் அவங்க வயசுக்கு தக்கன சிறப்பாக இருக்குங்க. கண்டிப்பா